வணக்கம். நான் டாக்டர் ஆனந்தி பிரபா வேலுமணி. இன்னைக்கு நம்ம முக்கியமான பிரச்சனை என்னன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தை பத்தி பேச போறோம். இதை எப்படி வந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தை எப்படி குணப்படுத்துறது, இந்த மாதிரியான வாயு தொல்லை ஏற்படாம இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். சிலர், அதாவது யங்ஸ்டர்ல இருந்து குழந்தைங்கள்ல இருந்து கழுத்துப்பிடி, இப்போ ஒரு ஜூஸா குடிச்சாலோ இல்லைன்னா பொட்டேட்டோ, இந்த லைஸ் மாதிரியான ஃபுட்டு, நிறைய பேக்கெட் ஃபுட்டு நிறைய சாப்பிட்றவங்களுக்கு கேஸ் ஃபார்ம் ஆயிரும். இப்ப கேஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க கேஸ் ஃபார்ம் ஆனா வயிறு மட்டும் தான் உபிஷமா இருக்கும், கேஸ் நிறைய ரிலீஸ் ஆகும்னு நினைக்காங்க. அது தப்பு. கேஸ் உள்ள அளவுக்கு அதிகமா இருக்கும்போது எங்கெல்லாம் கேப் இருக்கோ, இப்ப கழுத்து, தோள்பட்டை, இந்த மாதிரி இடங்கள், இடுப்பு பகுதி, முதுகு பகுதி, இங்க எல்லாமே பிடிச்சுக்கிடும். இந்த கேஸ் போய் எங்கெங்கெல்லாம் காதை சுத்தி, சிலருக்கு பசியில ஏற்படும். கேஸ் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சுன்னா காதெல்லாம் அடைச்சிடும். இப்போ இது எல்லாமே கேஸ் பிரச்சனை தான். சிலருக்கு செஸ்ட் பெயினா இருக்கும், இடது பக்கம் வலது பக்கம். இதோட சிலருக்கு நிறைய பேர் இருக்காங்க தோள்பட்டையில வலி இருக்கும், ஆனா அது ரொம்ப ஃபீல் ஆகாது. கை ஃபுல்லாவே ஒரு பக்கம் முழுசுமே நரம்பு பிடிச்சு இழுத்த மாதிரி வலிக்கும். இது கூட உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தால தான் ஏற்படுது. நிறைய யூத்ல இருந்து வயதானவர்கள் வரைக்குமே இந்த மாதிரி கேஸ் ப்ராப்ளத்தால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இந்த கேஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்டான டயத்துக்கு நம்ம உணவை எடுத்துக்கிடணும். அப்படி சாப்பிடக்கூடிய உணவு ரொம்ப வாயுவான பொருட்கள், இப்ப லேட்டா சாப்பிடுறோம் அப்படின்னா ரொம்ப எண்ணெயில பொரிச்சது, வறுத்தது, இந்த மாதிரி ஐட்டத்தை குறைச்சிட்டு நல்ல வெஜிடபிள்ஸோட சேர்த்து சாப்பிட்டுட்டு நல்லா வெது வெதுன்னு வெண்ணி எப்பவுமே ஒவ்வொரு மீலுக்கு அப்புறமும் கண்டிப்பா நம்ம குடிச்சிடணும். குடிச்சிட்டு லேட் நைட் சாப்பிடக்கூடாது. இதுல என்ன குறிப்பிடத்தக்கது அப்படின்னா, நைட்டு இரவு நேர உணவு கண்டிப்பாக 8 மணிக்குள்ள நீங்க சாப்பிடணும். அது எந்த வயதினராக இருந்தாலும் இந்த 8 மணிக்கு முன்பதாக எடுக்கக்கூடிய உணவு நல்ல டைஜஷன் நடந்து கேஸ்லாம் கீழே மோஷனா பிரிய வேண்டியதெல்லாம் பிரிஞ்சு அதுக்கப்புறம் 2 hours கழிச்சு நம்ம படுத்தோம்னா நல்ல தூக்கமும் வரும். கேஸால ஏற்பட கூடிய தொல்லைகள், அதாவது இந்த மாதிரி கழுத்துப்பிடி, இந்த மாதிரி கேஸ் ஒன்லி நான் அந்த உருளைக்கிழங்குல மட்டும் தான் இருக்குன்னு நான் சொல்லவே வரல. அனைத்து விதமான புளிப்பு நிரம்பிய சாத்துக்குடியோ, கமலா ஆரஞ்சோ, லெமன், நெல்லிக்காய், இந்த மாதிரி தயிர், மோர், இந்த மாதிரி அதிகமா எடுப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால அன்னைக்கு அவங்க தண்ணி சரியா குடிச்சிருக்க மாட்டாங்க, வேர்வை நல்லா வந்திருக்காது, ஒரு ஏசிக்குள்ளேயே இருந்திருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி புளித்த உணவுகளை நம்ம நிறைய சாப்பிடும் போதும் இந்த கேஸ் ஏற்படும். கழுத்து பகுதி எல்லா இடத்துலயுமே இந்த கேஸ் அங்கங்க போகும். சிலர் இந்த மாதிரி எல்லாம் திரும்புவாங்க. திரும்பும் போது சவுண்ட்லாம் நிறைய கேட்கும். இந்த மாதிரி கையில அடிக்கடி சொடக்கு போட்டுட்டே இருப்பாங்க. இவங்க எல்லாத்துக்குமே கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தாலதான். அவங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, டயத்துக்கு உணவு, சரியான உணவு, நல்ல தண்ணீர், வெந்நீர் குடிக்கணும். இதெல்லாம் குடிச்சிட்டு ரொம்ப ப்ரிசர்வேட்டிவ் ஐட்டத்தை குறைச்சிட்டாலே இந்த வாயு தொல்லைங்கிறது ரொம்ப கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிரும். அதோட ஜூஸா நிறைய ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க. பழமா சவைச்சி சலைவாவோட சேர்த்து சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடும் போதும் இந்த கேஸ் தொல்லை இருக்கவே இருக்காது.